நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சில மனுஷங்களை சந்திச்சிருப்போம். நம்மளோட அழைப்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளோட மனசை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நாம ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம்னு எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம ஆண்டவரோட கொண்டிருக்கிற தனிப்பட்ட உறவை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேத பகுதியிலிருந்து இதை தொடர்ந்து நான் எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. அங்க இயேசுவை கனப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய விருந்து நடக்குது. அவரோட மற்ற சீஷர்களும் அங்க இருந்தாங்க. அவர் உயிரோட எழுப்பின லாசரு மாதிரியான நண்பர்கள், பழக்கப்பட்டவங்கன்னு எல்லாரும் அங்க இருந்தாங்க. அந்த சூழல்ல மரியாள் என்ன செய்யறாங்க, விலை மதிப்பு மிக்க நளதம்ன்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவோட பாதத்துல ஊத்துறாங்க. இதே சம்பவம் மத்தேயு, மார்க்கு சுவிசேஷங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கணும். அங்க இப்படி செஞ்ச நபரோட பேர் குறிப்பிடப்படல. ஆனாலும் ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அதுவும் இதே சம்பவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெவ்வேறு கோணங்கள்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரை காட்டி கொடுக்க போற சீஷன் யூதாஸ் காரியோத்தை என்ன பண்றாரு, ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு. இந்த நறுமண தைலத்தை நல்ல விலைக்கு வித்து ஏழைங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையான்னு கேட்கிறாரு. வசனம் 4:5 இதைத்தான் சொல்லுது. வசனம் 6 பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான் அப்படின்னு 6ஆம் வசனம் சொல்லுது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்குல இதே சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து மட்டுமல்ல, இன்னும் சிலரும் ஆட்சேபனை சொல்றதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இயேசு சொல்றதை நாம கவனிக்கணும். வசனம் 7-8 பாருங்க. இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களிடத்தில் எப்பொழுதும் இரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த பெண் என்ன பண்றாங்க, யாரும் எதுவும் சொல்லிட்டு போகட்டும், அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் உழைச்சா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான பண மதிப்புடைய அந்த நறுமண தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றுறாங்க. மத்தேயு சுவிசேஷத்துல தலையில ஊற்றப்படுறதா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. விளக்கவர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிறைய வச்சிருந்தாங்க. அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் ஊற்றக்கூடிய அளவுக்கு அந்த நறுமண தைலத்தை வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுல நாம என்ன கவனிக்கணும், சுத்தி நிக்கிறவங்க இப்படிலாம் சொல்றாங்களேன்னு அவங்க தான் செய்யறத நிறுத்தல. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கல, அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க, நான் இயேசுக்காக செய்யறேன், இது ஏன் பணம், என்னோட இஷ்டம் அப்படின்னு எல்லாம் அவங்க வாக்குவாதம் பண்ணல. அவங்க செஞ்சுட்டு இருந்ததை தொடர்ந்து செஞ்சாங்க. ஆனா நடந்தது என்ன, அவங்களுக்காக இயேசு பேசினார். அவளை விடுங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நாம பேச வேண்டிய இடங்கள் இருக்குது. ஆண்டவர் ஏவுகிறபடி நாம நமக்காக பேசக்கூடிய சூழல்கள் இருக்குது. அதே சமயம் சில தருணங்கள்ல நாம பேசுறதை நிறுத்திட்டு செய்ய வேண்டியதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பேசுவார். அந்த பெண் தான் செய்யறதை நிறுத்தி தன்னை நியாயப்படுத்த நினைக்கல. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அவங்க கேட்கல. அவங்களுக்காக இயேசு பேசினார். இதைத்தான் நாம கத்துக்க வேண்டிய விஷயம். இது எளிமையானதுதான், இருந்தாலும் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க யாருக்கிட்டையும் உங்களை நிரூபிக்க தேவையில்லை. மக்கள் உங்களை நேசிக்கணும்னு நீங்க அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. உண்மையாவே அவங்க அக்கறையோட இருந்தா அவங்களே வந்து நீங்க சொல்லாததை கூட புரிஞ்சுப்பாங்க. ஆனா மத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு எதையாச்சும் பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்லை, உங்க மேல அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, உங்களை அவங்களுக்கு பிடிக்கல, உங்களை பத்தி அப்படி இப்படிமா தான் பேசுவாங்க. அவங்க பேசுறது கவனிக்காதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்டவங்களோட எண்ணங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அந்த ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு உண்டு. என் வாழ்க்கையில் இதே மாதிரி பல சூழல்கள் நடந்திருக்கு. ஆண்டவருடனான தனிப்பட்ட என்னோட வாழ்க்கை அல்லது ஊழிய பயணம், இதெல்லாம் மத்தவங்க புரிஞ்சுக்காம பேசியிருக்காங்க. இப்படி செய் அப்படி செய்யலாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, இது நமக்கும் கடவுளுக்குமானது. மரியாள் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. அது மத்தவங்களுக்கு புரியல. அவங்க விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருந்தாங்க.
நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. இயேசு இந்த சம்பவத்தை பத்தி, இந்த பெண்ணை பத்தி சொல்றாரு. இந்த நற்செய்தி எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணும் அவளுடைய செய்கையும் பேசப்படும்னு சொல்றாரு. அதுதான் ஆசீர்வாதம். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நியாயப்படுத்தல ஆண்டவர் பார்த்துப்பார். நமக்கான நியாயம் பேசுறத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்ல. ஆண்டவர் அதை செய்வார். அவர் ஒரு அன்பான தகப்பன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.